குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் விவகாரத்தில் திமுக என்ன முடிவெடுக்கிறதோ அதை ஏற்கிறோம் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக தமிழ்நாட்டைச் சேர்ந்தவரும் மகாராஷ்டிர ஆளுநருமான சி.பி. ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் கோவை விமான நிலையத்தில் நடந்த செய்தியாளர்களை சந்திப்பில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சி.பி. ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவராக அறிவிக்கப்பட்டிருப்பது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது என்று அவர் தன்னுடைய நல்ல நண்பர் எனவும் கூறினார். அவர் மாநிலங்களவையின் அவைத் தலைவராக சிறப்பாக வழி நடத்துவார் என்றும் அடுத்த குடியரசுத் தலைவராக கூட மாறலாம் என வைகோ வாழ்த்து தெரிவித்தார். மும்பை ஆளுநராக சிறப்பாக பணியாற்றி அவர்கள் இந்திய நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்க இருப்பதற்கு எங்கள் மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியா கூட்டணி என்ன முடிவெடுத்து யார் எடுத்து போகிறார்கள்? அது இந்தியா கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற தமிழகத்திலே தலைமை தாங்குகிற திராவிட முன்னேற்ற கழகமும் தோழமை கட்சிகளும் அவர்கள் ஆலோசித்து முதலமைச்சர் மூலமாக அறிவிக்கின்ற அந்த அறிவிப்பின்படி மறுமலர்ச்சி திமுக நடந்து கொள்ளும். நலம் காக்கும் ஸ்டாலின் கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.